உட்காருங்கய்யா, இதுல ஒண்ணும் குறைச்சல. அந்த சாமியாரை பிடிக்க வழியா பாருங்க. என்ன மேடம், திருப்பதி சாமி உங்களுக்கு ரிலேட்டிவா? இல்ல சார். மேல இடத்துல பிரஷர் வர்றது எனக்கு தான் தெரியும். நீங்க ஒரு சின்சியர் போலீஸ் ஆபீசர். ஒரு குற்றவாளியை கோர்ட்ல ஒப்படைக்கும் போது அவனை பத்தின டீடைல்ஸ் அரசாங்க வக்கீல்கிட்ட கொடுக்கணும்னு உங்களுக்கு தெரியாதா? ஐம் சாரி சார். நோ மோர் எக்ஸ்பிளனேஷன். இதுதான் அவனை பத்தின டீடைல்ஸ். திருப்பதி சாமி சாதாரண ஆள் கிடையாது. அவனுக்கு அண்டர் வேர்ல்ட் ஆட்களோட தொடர்பு இருந்திருக்கு. அதுக்கான ஆதாரம் இதுல இருக்கு. மிஸ்டர் சேது விநாயகம். எஸ் சார். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை எந்த கோர்ட்ல சப்மிட் பண்ணிருக்கீங்க? ஹை கோர்ட்ல சார். ஓகே. நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. அந்த திருப்பதி சாமிக்கு தண்டனை கிடைக்கணும். திஸ் இஸ் மை ஸ்ட்ரிக்ட் ஆர்டர். சார், திருப்பதி சாமியை கூடிய விரைவில் பிடிக்கிறது எங்க பொறுப்பு சார். ஓகே, we will meet tomorrow. எஸ் சார். இறங்காதீங்கடா. மிஸ்டர் திருப்பதி சாமி, you are under arrest. எதுக்கு என்ன அரெஸ்ட் பண்ற? போதைப் பொருள் கடத்தல் வழக்குல ஒண்ணு நான் அரெஸ்ட் பண்றேன். யோ யோ யோ, வாரண்ட் இருக்கா? சங்கர், here it is. ஏய், என் தலைவரை கைது பண்ணிடுவியா நீ? உனக்கு உள்ள போடுடா. என் தலைவரை கைது பண்ண முடியாது. சங்கர். டேய், மாடு மாட்டிக்காம போய்க்கில கூப்றா. அண்ணா, யாரோட கூப்பிட்டுங்க. அரெஸ்ட் எடுத்துருவாங்க அவரை. ஏய், விஷயத்தை சொன்னானா இல்லன்னா அனுப்பிச்சுட்டே இருக்கலாம். அவன் சாதாரண ஆளா? அவன் சொல்ல வேண்டாம்ல. உடம்பை இப்படி வளர்க்காம பாரு. இவ்வளவே அடிக்காமல சொல்லு. ஒழுங்கா காண விடு. இல்ல உள்ளவே இருக்கணும். நடந்த 2 கொலைக்கு வந்தா சார் காரணம். எவ்வளவுதான் அடிச்சு பார்த்துட்டான், உண்மையை சொல்ல மாட்டேங்கிறான். திமிரு பிடிச்ச ராஸ்கல். இப்படி கேட்ட சொல்ல வேண்டாம். என்னைக்குள்ள சொல்லலான்னு பாரு. இல்ல வெடிகுண்டு சுட்டு போடு. எப்படியும் இன்னைக்குள்ள இவனை விசாரிச்சு உண்மையை வரவழைச்சிடும். ப்ளீஸ். ஐயா, ஒருவேளை இவன் மெமரி கார்டு எடுத்துக்கோ. வாய மூடுங்க. இவன் ஆளை இவன் கொண்டு போட்டு மெமரி கார்டை எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்கான். 3 மணி நேரத்துல தெரிஞ்சாகணும். அவனை தூக்கி போட்டு மீச்சாதான் உண்மையை வரவழைக்கிற. ஹலோ. எஸ் சார். ஏடிசி பேசுறோம் சார். என்னையா பண்றீங்க? விசாரணைக்கு போன கைதியும் காணோம், கூட போன ஆபீசரும் காணோம். சில நாட்களுக்கு முன்பு நடந்த குண்டுவெடிப்பு, போலீஸ் நிலைய எரிப்பு, மர்மமான முறையில் நடந்த கொலைகள் ஆகியவற்றில் பிரபல சாட்டையடி சாமியார் சம்பந்தப்பட்டு இருப்பதற்கான வீடியோ ஆதாரம் கிடைத்துள்ளது. சாட்டையடி சாமியார் கொலை மற்றும் குண்டுவெடிப்பு, கலவரம் ஆகியவற்றில் சாட்டையடி சாமியாருடன் ஆளுங்கட்சி தலைவர்கள் பலர் சம்பந்தப்பட்டு இருப்பது தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் ஊழல் அரசியல்வாதிகளின் மனதில் பெரிய பயத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் இன்னும் பலர் சிக்குவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் சம்பந்தப்பட்ட ஆளுங்கட்சி அரசியல் தலைவர்களை கைது செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. சாட்டையடி சாமியாரை தமிழகம் எங்கும் போலீசார் வழிவிரித்து தேடி வருகின்றனர். இது தவிர இவருக்கு வெளிநாடுகளில் ஆசிரமங்கள் உள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. தலைமறைவாகி பிடிப்பட்ட இணை ஆணையாளர் தீனதயாளனிடம் தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. ஏப்பா, உனக்காக நடந்து நடந்து என் சூவும் காலம் தேஞ்சதுதான் மிச்சம். ஜட்ஜி இங்கதான் ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆயிருக்காரா. அவர்கிட்ட எப்படியாவது சொல்லி உனக்கு பெயில் வாங்கிடுவோம். என்னப்பா அங்கங்க விசாரிக்கிறாங்க? ஏங்க, இவர் வக்கீலு, நான் அவருடைய அசிஸ்டன்ட். வாப்பா, அவர் என்ன சொல்ல போறாரோ?
நிழல் உலக சாமியாரின் நிஜங்களை உலகத்திற்கு எடுத்துக்காட்டி காவல்துறைக்கு உதவிய அஸ்வினை தமிழக கவர்னர் பாராட்டியுள்ளார். இந்த சிட்டியில் நடக்கிற வதந்தி, கொலை, கொள்ளை, கற்பழிப்பு இத பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க? அத பத்தி உங்களோட கருத்து என்ன சார்? இது எல்லாமே சுத்தப்பை. இப்படி எதுவுமே நடக்கல. எதிர்கட்சிக்காரங்க எங்களுக்கு இக்கட்டான சூழ்நிலையை உருவாக்கி குளிர்காயணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அது ஒருபோதும் நடக்காது. இன்டர்நெட் காலத்துல இதெல்லாம் சகஜம் தாங்க. நம்ம விட்டாலும் இந்த விளம்பரம் நம்மள விட மாட்டேங்குது. என்னையா மரிமுத்து, நான் என் பேப்பர்ல நியூஸ் அன்னைக்கு உட்காந்து யார் தெரியுதா? அது இருக்கட்டேன்டா, முதல்ல டீயை சொல்ற. அந்த டீ குடிக்கிறவரை பார்ப்பா, எல்லாத்தையும் செஞ்சு போட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி உட்காந்து எப்படி பாக்குறான் பார். அவர் பண்ண கூத்துல அரிசி போச்சியா. சிங்கிள் டீயை குடிச்சு போட்டு என்ன திங்கிங் பாத்தியா? யோ, மூணாவது அன்னைக்கு ஏதாவது ஐடியா கொடுப்பான்னு நினைக்கிறேன். இவ்வளவு பெரிய சாதனை பண்ணிக்கிறோம், இத போய் நினைக்கிறானுங்களே. திங்க் பண்ணுகிறாயா? அடிக்கடி வர நம்மளே பாத்துக்கிறான். எதுவும் கடிக்கலையோ நம்மளே பாக்குறாயா? பாக்குறாயா? கன்ஃபார்மா அதான் நினைக்கிறானுங்க. இந்த தடவை கண்டிப்பா முதல் மரியாதை கிடைக்கும். மாஸ்டர் 2 டீ 1 வடை. பழைய பாக்கி 350 ரூபா கொடு. வந்துட்டானுங்க கோட்டை மாட்டிக்கிட்டு. இதுல டீயும் வடையும் வேற. யோ, என்ன என் வேல்யூ தெரியாம பேசுற? இது என்ன தெரியுமா? என்ன இது? இது கேஸ். இத கொடுத்த ஆளு முதல் மரியாதை வேணுமா? என்ன கேஸ் அது? முதல் மரியாதை கிடைக்கலையா? நல்ல படமாச்சே, பஜார்ல சீடி கிடைக்குமே. யோ, நான் சொல்லல. சார் எப்படி கரெக்டா பாயிண்ட கண்டுபிடிச்சாரு பத்தியா? கிளாஸ் படிக்க வக்கீல கேஸ பிடிக்கிறாராம்.